You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு நாளை காணவும், இந்த நாளில் மாலை வேளையில் இந்த வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவைகள். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். ஆனால் முடிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையை அதுக்கு பிறகுதான் நம் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகிற வரை நம் இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறு கொண்டிருப்போம். அங்கே சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானால், நீங்கள் கிறிஸ்தவர்களே ஆனாலும் சரி, நீங்கள் ஆக்கினிக்குள்ளே தீர்க்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம், நம்ம பார்வை, நம்ம எண்ணங்கள், நம்ம யோசனைகள், நம்ம செயல்முறைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப தெளிவாய் வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடப்பதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஏறக்குறைய 3 வருஷமாய் தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே வர கர்த்தர் உதவி செய்கிறார். வாரத்துக்கு 2 முறை வழங்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நாங்கள் தொடங்கவில்லை, ஆவியானவர் எங்களுக்கு ஏவி நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இதில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா வந்து பேசியிருக்கிறாங்க, ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பேசியிருக்கிறாங்க, ரெவரண்ட் டிசோசா பேசியிருக்கிறாங்க. அதோடு கூட அநேக செய்திகளை என் வாயிலாக கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்க்கும் போது நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு நான் அழைக்கும் போது அவர்கள் வந்து ஏராளமான காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. கடந்த 3 நிகழ்ச்சியிலும் நிறைய வசனங்களை நமக்கு காண்பித்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுலேயும் போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. அதாவது 21ஆம் அதிகாரத்தில் யார் போவாங்க யார் போக மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதை குறித்து பேசுகிறாங்க. ஒரு புதிய வானம் புதிய பூமி என்று துவங்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து வேற ஒரு வார்த்தைகள் பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டபடியால் அப்படி பேசிக்கிட்டு போயிட்டோம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வசனத்தை தோண்ட அதுல நித்திய ஜீவனத்தை பொக்கிஷமாக இந்த வார்த்தை காணப்படுது. இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது. அது போன நிகழ்ச்சியில் நீங்க பார்க்கும்போது புதிய வானம் புதிய பூமியை குறித்து பேசணும். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் தியானிக்கும் போது வசனத்தை தியானிக்கும் போது புதிய வானம் புதிய பூமி எப்போ உண்டாகுதுன்னா, இப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு வானத்தை பூமியை உண்டாக்குனாரு. பூமியில மனுஷனை வச்சாரு. மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். மனுஷன் கீழ்ப்படியாத போனது நிமித்தமா பூமியை கர்த்தர் சபித்தார். ஆதாம் உன் நிமித்தமா இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம சபிக்கல, அது ஒரு சப்ஜெக்ட். ஆனா உன் நிமித்தமா இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பூமியில இருந்தா உருவாக்கப்பட்டவன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். அதுக்கு வந்து அப்படி சொல்லிட்டாரு. சோ சபிக்கப்பட்ட இந்த பூமி இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது சபிக்கப்பட்ட பூமி. ஆனா இந்த சபிக்கப்பட்ட பூமியில சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இயேசு ஏறக்குறைய 2000 வருஷம். அதாவது என்னுடைய கணக்கு பிரகாரம் பைபிள்ல நான் கணக்கில் வைத்து பார்க்கும்போது அதாவது 1995 இயர்ஸ் ஆயிருக்குது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி இருக்கிறது. இந்த 2030 வரும்போது அது 2000 வருஷமா நிறைவேற போகிறது. அப்போ அவர் வந்த பிறகு ஒருவேளை அவரை பின்பற்றக்கூடியவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இதே பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பூமி இன்னும் சபிக்கப்பட்ட கண்டிஷன்ல தான் இருக்குது. அதனால தான் பூமி வந்து இருள் சூழ்ந்திருக்கிறது. சாத்தானுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கிறது. அப்போ இந்த பூமியை எப்போ ஆண்டவர் மாத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது 7 வருஷம் முடிந்து அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி. அந்த 1000 வருஷ அரசாட்சி இதே பூமியில நம்மள வாழ வச்சுதான் அதுக்கு பிறகு நம்ம நித்தியத்தை கொண்டு போன பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் பண்றாரு. ஏன்னா மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னவே வானமும் பூமி இருந்துச்சு. மனுஷனை உருவாக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மனுஷன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டுச்சு. அது நீங்க சொல்லும் போது பாஸ்டர் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நீங்க அந்த ஆதாம படைப்பை பற்றி பேசும்போது ஆதாம படைத்த நோக்கமே என்னன்னா, எல்லாத்தையும் படிச்சு நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னாரு. அத்தாரிட்டி. இந்த பூமியில ஒரு ராஜா மாதிரி தான் ஆண்டவர் வச்சாரு. கண்டிப்பா பரலோகத்துல நான் ராஜாவா இருக்கிறேன், நீ பூமிக்கு ராஜாவா இருந்து இந்த ஆண்டுகொள்ளினாரு. ஆனா மனுஷன் தவறு செய்தனால நீங்க சொன்ன மாதிரி அவன் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டான். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலியமா மீண்டும் நம்மள ராஜாக்கள் ஆசாரமாக்குறாரு. கண்டிப்பா அது நீங்க ரெவல்யூஷன் 5ல படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க பரலோகத்தை என்ன சொல்லி ஆராதிக்கிறாருன்னா,
அப்படின்னா ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, எங்களை ரத்தத்தினால மீட்டு கொண்டீங்கோ, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடினார்கள். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 1000 வருஷ அரசாட்சியில we are going to rule this world. கண்டிப்பா இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய ஆண்டவர் போறோம். அந்த நோக்கத்தோட தான் ரூல் பண்ணதான் அவனை உருவாக்கினார். ஒரு அவன் அத்தாரிட்டி. அதை இழந்துட்டதுனால ஆமா ஆண்டவர் வந்து அந்த மனுஷன் மூலியமா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போனது. போனது. ஆமா ஆனா இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு அவர் கிறிஸ்து மூலியமா சொன்னதை இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் அவரை நம்ம ராஜாவாய் வைத்து இதே உலகத்துல தேவன் அதை நிறைவேற்ற போறார். நம்ம ஆளுகை செய்ய போறோம். 1000 வருஷம் ஆளுகை. அது குறித்த பிளான அந்த 7 இயர்ஸ் நம்ம ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாசத்துல இருக்க போறோம் இல்லைங்களா? அந்த 7 இயர்ல தான் ஒண்ணு நமக்கு ரிவார்டு கிடைக்குங்க. ரெண்டாவது இந்த பூமியில நம்ம செய்ய போற ரூலர்ஷிப், அதாவது அந்த அதிகாரம் என்ன இருக்குதுங்க, பூமியில நம்ம என்ன ஆளுகை செய்ய போறோம், அதுக்குரிய பிளான் அந்த 7 இயர்ஸ்ல தான் தெரியப்படுத்துவார். அது நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு ஒரு ரோல் எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குதுங்க. கண்டிப்பா. அப்போ சொல்றாரு இல்லீங்களா, நீதியின் கிரீடத்தை பவுல் அங்க எழுதும் போதோ அப்போ அந்த அத்தாரிட்டிஷிப், அந்த கிரவுன் ரெப்ரசன்ட்ஸ் அத்தாரிட்டி. அப்போ நம்மள ஆண்டு ராஜாக்களா கொண்டு வர போறாரு. கொண்டு வந்த பூமியில ஒருத்தருக்கு ஒரு ரோல் வச்சிருக்கிறார். அந்த 7 வருஷத்துல அதை சொல்ல போறாரு, உனக்கு இந்த ரூல். எப்படி இந்த உலகத்துல எம்எல்ஏ எம்பிங்க அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கோ, அந்த மாதிரி வரப்போற அந்த உலகத்தை நம்ம தான் ராஜாக்களா இருந்து அரசாட்சி செய்ய போறோம். அது உண்மையாவே கிரேட் ஒரு பர்பஸ் இல்லைங்களா? இந்த 5 வருஷம் அரசாட்சிக்காகவே மனுஷன் எவ்வளவு செலவு பண்றான், கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறான். அந்த 5 வருஷத்துக்காக அதுக்காக எவ்வளவு பிளான் பண்றாங்க. ஆமா. ஆனா ஆண்டவர் 1000 வருஷாட்சிக்கு நம்மள கூப்பிடுறாருங்களே, நம்ம எவ்வளவு அப்போ ஆயத்தமா இருக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் அது. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு பணம் பொருள் செலவு பண்ணணும். அந்த இடத்துல ஆளுகைக்கு வர்றதுக்கு நீதியும் நேர்மையா வாழணும். உண்மையும் உத்தமமாய். நீங்க சொன்னீங்க அந்த மத்த 25ல உஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல ஒண்ணு அதிகாரி அப்படின்றாங்க. ரெண்டாவது அந்த கொடுத்த தாளந்து, அந்த கொடுத்த வரனை இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் வாலிப பசங்க ஆண்டு வரத்தை குத்துக்கிறாரு, ஆண்டுக்காக பயன்படுத்த மாட்டேன், உலகத்துக்காக பயன்படுத்துறான். சில பேருக்கு நல்லா பாடக்கூடிய வரத்தை கொடுத்திருப்பாரு, அவன் உலகத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பான். அதனால ஆண்டுக்கு நாம் மகிமைப்படாது. சில பேருக்கு நல்ல ஸ்பீச் திறமை கொடுத்திருப்பா, பிரசங்கம் பண்ணலாம், அவன் உலகத்துக்காக அது யூஸ் பண்ணாக்கா அதனால ஆண்டவர் நாம மகிமைப்படலையா? சோ எந்த தாளந்து ஆண்டவர் குத்துக்கிறாரோ அந்த வர என்ன அவங்க ஐடென்டிஃபை பண்ணோம். எனக்கு இப்போ நித்திய ஜீவன் இருக்குன்னு தெரியும், ஆண்டருக்குள்ள வாழ்ந்தா எனக்கு இந்த ஆஸ்வாதம் கிரீடம் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு எனக்கு கொடுத்த வரத்தை நான் அனல் மூட்டி எழுப்பணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உனக்கு கொடுத்த வரனை நீ அனல் மூட்டி எழுப்பு. அதான் ஃபாதர் ஒரு பாட்டே பாடி இருக்கிறார்ல, அனல் மூட்டி எழுப்பி விடும் அப்படின்னு புதுசா ஒரு பாடலை பாடி இருக்கிறாரு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அனல் மூட்டி எழுப்பினாதான் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். அதுதான் அந்த புதிய வானம் புதிய பூமி வரும்போது ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணிட்டாங்க. அதனால இந்த புதிய வானம் இந்த பூமி இந்த இது சபிக்கப்பட்டிருக்கு. அந்த சபிக்கப்பட்ட பூமியில ஒரு வேளை வந்து கிறிஸ்துவ திரும்பமாய் வந்து 1000 வருஷ அரசாட்சி ஆழ்ந்த பிறகு அதுல எல்லாரும் ஜெயித்து நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமி ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அதுல திரும்ப மனுஷனை வைக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர். புதிய வானம் புதிய பூமி ஆல்ரெடி மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வான பூமி இருக்கு, அது கருப்ட் ஆயிடுச்சு. அதனால அதை முற்றிலும் அழிச்சிட்டு புதுசா உருவாக்கி அவருடைய படைப்பில ஒன்றாத வச்சுக்க போறாரு. நம்ம நித்தியமாய் தேவனோட கூட இருக்க போகிறோம். அதே நேரத்துல தேவனுக்காய் வாழக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நித்தியமாய் தேவனோடு கூட வாழும்போது இந்த இடத்தில் கிறிஸ்துவை அறிந்தும் புறக்கணித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதலிக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆக்கினி தீர்ப்புல பங்காளிகள். பாவம் தெரிஞ்ச அந்த பாவத்துல போய் விழுந்து நிச்சயமா தான் வாழ போறாங்க. ஆக்கணி தீர்ப்பு இருக்க போறாங்க. அது 2ஆம் மரணம் என்று அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆமாங்க, 2ஆம் மரணம் என்பது சொல்லப்பட்டது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அவங்க வந்து அவங்க மரிக்க யோசித்தா கூட மரிக்க மாட்டாங்க. புழுகாங்க சாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம், வேதனையான ஒரு இடம் அந்த இடம். பைபிள்ல இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கும் போதே ஐஸ்வர்யவான் லாசரு கதை சொல்லும் போதே அவன் கேட்கிற ஒரே விஷயம், ஒரு சொட்டு தண்ணியில என் நாக்க ஒரு சொட்டு தண்ணி கேட்டா எனக்கு திடீர்னு ஒரு யோசனை. ஒரு முறை எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. அவன் கேட்கறவங்க தண்ணி வேணும்னு கேட்டானே, ஒரு பாட்டில் தண்ணி கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டிருக்கலாம். ஏன் ஒரு சொட்டு தண்ணி கேட்டான் அப்படின்னா, அதுக்கு ஒரு தேவ மனுஷன் சொன்னாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வரணும், அது ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணி நான் பெற்றுக்கொண்டா நித்திய காலம் ஆண்டு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறேன் நான் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுனாரு. இவன் அதுக்கு தான் அந்த ஐஸ்வர்யவானு எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட ஜீவ தண்ணி ஆச்சு அது. அதனால நான் எப்படியே நீ நித்திய ஜீவனுக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஆண்டு சொன்னார், இல்லப்பா, அந்த ஒன்ஸ் நீ நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கத்துக்கு தொடர்பு இல்ல, நீ கிடைக்க முடியாது. பூமியில் இருக்கும் போதே தான், அதுக்கு தான் பூமியில் இருக்கும். ஏன் இந்த நிகழ்ச்சினா இந்த பாக்குறவங்க பூமியில் இருக்கும்போது தீர்மானிக்கும், எனக்கு
அந்த நித்திய ஜீவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்போ ஆண்டவரே, நான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த வாலிபன் நல்லா வாஞ்சதான், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? வரான். என்ன நீங்க ஆண்டு சொல்றாரு, நீ என்ன கத்துக்குன அதை ஃபாலோ பண்ணினாரு. ஆண்டவரே நான் ஃபாலோ பண்றேன், பட் ஸ்டில் அதை நான் அச்சீவ் பண்ண என்ன செய்யணும்? அப்பதான் ஆண்டவர், நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ கிரைஸ்ட். அதனால ஒரு நாளும் கிறிஸ்துனுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும். அவரை போலவே வாழணும். ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அவர் நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலை ஆக்கினார். நம்ம செய்ய வேண்டிய வேலை கூட அதான். எவ்வளவு ஜனம், நான் பாருங்க பாஸ்டர், டெய்லி ஃப்ரீயா இருக்கிறது இல்ல, அங்கங்க போயிடுவேன். போய் அங்கங்க சுவிசேஷம் போகும்போது எத்தனையோ பேர் வாழ்க்கையில பிசாசினால பிடிக்கப்பட்டு, ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் நீங்க கண்டி வந்துடலன்னா நாங்க செத்துட்டு போவோம். அப்போ ஆண்டு திடீர்னு நான் வண்டி வச்சுட்டு அந்த ஊருக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு போனது இல்லைங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போக சொன்னார். போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. அதுதான் அந்த ஆவியானவரால ஹேண்டில் பண்ணப்படுறது. ஆமாங்க, ஆமா, அது ஒப்பு கொடுக்கணும். கரெக்ட்டுங்க. அதாவது நம்ம சொந்த இஷ்டமா சுயதனமா நம்ம போடுற பிளான் கிடையாது. ஆண்டவர் பிளானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். இதுக்கு எல்லாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. எனக்கு அப்படி ரொம்ப விருப்பம். என்ன தெரியுமா, நம்ம ஆண்டவர் ஹேண்டில் பண்ண விடணும். ஆண்டவர் ஹேண்டில் பண்ண விட்டா அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, ஏன், எதுக்கு, எப்போ, எங்க, என்ன, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அது நம்ம அவர் சொன்னாரா எழுந்துருந்தா எழுந்துரு. அது எனக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு பாஸ்டர். நான் லெக்சரர் அந்த வேலை விட்டுட்டு வரும்போதும் நானும் டெய்லி ஒரு டைம் டேபிள் போட்டுக்குவேன். இந்த இடத்துல ஊழிய போனோம், அந்த இடத்துக்கு ஊழிய. ஒரு நாள் ஆண்டு சொன்னாரு, உன் டைம் டேபிள் எடுத்துரு, நீ உட்காந்து காத்துரு, சூப்பர், 1 மணி ஆனாலும் நீ காத்துனது, நான் எங்க போக சொல்றேன்னு போனாரு. அப்போ ஒரு 3 hour ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டவரே நீங்க சொல்லாம நான் எங்க போக, திடீர்னு ஆண்டு சொன்னாரு, அந்த இடத்துக்கு நீ போனாரு. போனா அந்த வீட்டுல அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் அங்க ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்காக யாராவது இன்னைக்கு அனுப்ப, ஆண்டவர் ஊழியக்காரனை நீ நிக்கிறியாப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் வரலங்க, அவர் அனுப்பிச்சாரு அப்படின்னு. அவரால் லெட் பண்றது நான் நிறைய விஷயம் கொர்நேலியுசும் பேதுருவும் நடத்துறது போல நடத்தி இருக்கிறாரு. அதாவது நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு வர்றாங்க. அவங்க செய்யற ஊழியத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஏன் சந்தோஷம் அப்படின்னாக்கா, நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன்னா அவங்க அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்துக்கிட்டு இருக்கிறேன் பண்ணணும்னு, ஆனால் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சில நேரத்துலலாம் அவரோட கூட நான் ஃபோனில் தொடர்பு கொள்ளும் போது நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ரெஸ்பெக்டுக்காக ஒரு வேளை அவங்க ஃபோனை அந்த நேரத்தில் ஆன் பண்ணி காமிக்கலாம். பட் ஆனாலும் அவங்க ஊழியம் செய்கிறது குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் அவர் சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் இப்போ ரீகால் பண்ணுறேன். அவர் லெக்சரராக இருந்து அதுலேருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறார். அதாவது ஏன்னா இப்போ என்ன அப்படின்னாக்கா, சில பேருக்கு சொல்லுவாங்க, தெரியலையா ஒரு நாள் எதுவும் முடியலையா, ஏன்னா ஊழியக்காரங்களை போட அப்படிவாங்க. அந்த மாதிரி இல்லை. அதாவது நமக்கு எல்லாம் செய்ய தகுதி இருந்தோம், எல்லாவற்றையும் தகுதி இல்லைன்னு விட்டுட்டு தகுதியானது இதுவேன்றதை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்க. இப்போ என்னுடைய மூத்த பையன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்க்கறான் ஒரு இடத்துல. ஒரு 1 year வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது கூட எடிட்டிங் லைன்லயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்டோட சம்பாதித்து கொடுத்து கொண்டு தான் இருந்தான். ஆனா திடீரென்று ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு, நீ என் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு. அவன் அதை சொல்லும் போது நான் அவனுக்கு சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் இருந்தா நான் சொல்றேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இது பண்ணலாமே, ஏன்னா அவன் கொடுக்குற பணம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதனால பண்ணலாமேன்னு. இல்லை எனக்கு ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவரே சொல்லும் போது நான் யார் சொல்றதுக்கு, அதனால ஊழியத்துக்கு. அப்போ அவன் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டே விட்டுட்டு இப்போ ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறான். அதை குறித்து மேன்மை பாராட்டுக்கிறான். அந்த சம்பாதனையோட இன்னைக்கு அவன் அந்த ஊழியத்தில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். எவ்வளவு பேர் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க நிகழ்ச்சியில நான் பார்த்தேன். யூத் பசங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஒருத்தர் போன் பண்ணி என்ன கேக்குறாரு, அந்த மெசேஜுங்க வாலிபர்களுக்குன்னு கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப டச் ஆச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அப்படி ஆண்டவர் யாரோ ஆண்டவர் எழுப்புறாருப்பா. ஆண்டவர் அந்த காலிங் இருந்துச்சுன்னா பாஸ்டர், அந்த காலிங் நான் கூட நிறைய முறை ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பட் பிலிப்பியன்ஸ் 3:14 சொல்றாரு ஹை பிரைஸ் காலிங் என்றாரு. அது உன்னதமான அழைப்பு. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு கூட ஆண்டவர் யாரோ உங்களுக்கு அந்த அழைப்பு வச்சிருப்பாருங்க. அதனால அந்த அழைப்பு நீங்க தயவுசெய்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் a high price calling. ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா heavenly calling என்றார் பாஸ்டர். அது பரலோகத்தினுடைய ஒரு அழைப்பு. அது பிலிப்பியர் 3:14 பாத்தீங்கன்னா high price calling. அதனால இந்த அழைப்பு உங்களுக்கு இருந்தாக்கா, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, வேலை செய்து ஊழியம் செய்துனே இருங்க. ஒரு டைம் வரும், ஆண்டு சார் மகனே நீ வா, எனக்காக நீ செய்ய வேண்டிய காரம். வேதம் சொல்லுது, அறுவடையோ மிகுதிங்களாம், வேலை ஆட்களோ கொஞ்சம்.
அதனால இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி. எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை இயேசு அறியாது இருக்கிறாங்க. அவர் நித்தியத்தை குறித்து அவங்க அறியாமலே அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால அறுவடை மிகுதியா இருக்குது. அறுப்புக்கு எஜமான் தான் ஆட்களை அனுப்பணும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பாரம் இருக்குதுன்னா தயவுசெய்து முன்னால வாங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா போஷிப்பார். எங்களை போஷிக்கிற ஆண்டவர் நிச்சயமா உங்களையும் போஷிப்பார். அவர் நடத்துவார். ஏன்னா நம்ம செய்யற இந்த பூமியில என்னென்ன ஊழியம் செய்றீங்களோ எல்லாம் பரலோகத்துக்கு பலன் சேர்த்து கொள்றீங்க. நீங்க பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, அதாவது பரலோகத்துக்குரிய ரிவார்ட்ஸ் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில இதெல்லாம் நீங்க செய்து கொண்டு, அதனால நீங்க செய்யற காரியம் பூமியில நித்தியத்துக்கான பலனை ஆண்டு சொன்னார் இல்லையா பாஸ்டர், நீங்க உங்க ஐஸ்வர்யத்தை பரலோகத்துல சேர்த்துவீங்களா அப்படின்னாரு. இல்ல உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உலகத்தை உதறி தள்ளி ஆமா சம்பாதிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, சம்பாதிக்கிறதுக்குரிய பேக்ரவுண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் உதறி தள்ளி இன்னைக்கு அங்கங்க போய் ஊழியம் செய்வதுதான் இதுதான் தேவனுக்கு தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம். அதுவும் கனி உள்ள ஒரு ஊழியம். அந்த கனியோடு கூட ஊழியத்தை செய்யணும். நம்ம நம்ம சொந்த இஷ்டமா, அதாவது எனக்கு இங்க போனா எவ்வளவு கிடைக்கும், அங்க போனா எவ்வளவு கிடைக்கும், அந்த ஊருக்கு போனா எவ்வளவு காணி கொடுப்பாங்க, இந்த வீட்டுக்கு போனா எவ்வளவு காணி கொடுப்பாங்க, அப்படி யோசித்து செய்யாமல் தேவ சித்தத்தின்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். எந்த இடத்துக்கு கடந்து போய் சொல்றாரோ ஆண்டவர் இந்த இடத்துக்கு கடந்து போய் எதுவுமே கேள்வி கேட்பாம ஊழியம் செய்வது தான் தேவன் பிரியப்படுகிறார். அப்ப அந்த காரியத்தை செஞ்சுட்டு வரீங்க. ரொம்ப அற்புதமான விதத்துல ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை நடத்தி வர்றாரு. அதுதான் நான் சொல்லுவேன். நான் பாஸ்டர் கிட்ட கேட்கும் போது கூட அவரு பேசுவாரா இல்லையான்னு தெரியல. நான் சொன்ன அவர் பேசணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் டேக் பண்ணுவார். ஆமா, ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். உங்க மூலியமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அதாவது போன முறை நீங்க பேசினப்போ 21ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அந்த 4ஆம் வசனம் பேசுறீங்க. அதுக்கப்புறமா அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, அதுக்கப்புறமா அந்த இடத்துல பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வரக்கூடிய வசனங்களை நம்ம வாஸ்தவம் அப்படின்னு சொன்னாக்கா அது வாஸ்தவம் உங்களுக்கு நல்லமா இருக்கும். ஆமாங்க. 5ஆம் வசனத்துல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமா, அன்றியும் இந்த இடத்துல பார்ப்பஸ்ட் ஒண்ணு, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சோ நம்ம போகிற இடமும் புதிய வானம் புதிய ஓனி. ரெண்டாவது, இந்த பூமியில யார் புது சிருஷ்டியா மாற்றப்பட்டாங்களோ அவங்க தான் புதிய வானத்துக்கு. கண்டிப்பா. அதான் பழைய ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா. சில பேர் என்னன்னா கொஞ்சம் பழசம் வச்சுக்குவாங்க, பழைய பாவத்தையும் கூட வச்சுக்கிது நான் கிறிஸ்துவுக்காக வாழணும். இல்லங்க, ஆண்டவருக்காக நீங்க வந்தீங்கன்னா பழசெல்லாம் நம்ம உதறி தள்ளணும். அவங்களுக்கு தான் அந்த புதிய வானம். அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவனே ஜெயிச்சு ஆகணும். அதாவது நம்ம மனுஷர்கள் நமக்கு முன்பதாய் பாவங்கள் தணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்குது. அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்து நிறைய பேர் மூலியமா தனிச்சுட்டே இருக்கிறான். கண்ணின் மூலியமா. கரெக்ட். நான் நினைச்சதே சொன்னீங்க நீங்க. ஆமா, ஏன்னா அந்த கண்ணு சரீரத்துக்கு விலைக்கா இருக்கிறது. ஆமா, அத சாத்தான் இன்னைக்கு கெடுக்க பாக்குறான். மொபைல் மூலியமா சரிங்க, டிவி மூலியமா சரி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருப்பது ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்திகளை கேட்பது இருந்தாலும் அழிவுக்கேறதான் நிறைய பேர் இருக்கிறதுங்க பாஸ்டர். இப்போ நான் அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு செய்தி தான், ஒருத்தர் நல்ல அதாவது வருகை குறித்து ரொம்ப கண்ணீரோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுற வசனத்தை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கீழே ஒரு ஐகான் வருது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆபாசமான பழத்துக்கு நேரம் கொண்டு போகுது. அப்ப நான் அது இன்டூ மார்க் இருக்குது, எனக்கு அந்த அறிவு இருக்குது, எனக்கு அந்த தெளிவு இருக்குது. நான் அந்த இன்டூவை தட்டி அதுக்கு நோ சொல்லிட்டு அந்த செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே ஒரு வாலிப பிள்ளை, ஒரு அவங்க அது என்ன அப்படின்னு பாக்குற மாதிரி அது உள்ள போன உடனே அதுதான் வலைய வீசினே இருக்கிறாங்க. அவங்களை அநீதி படுத்தணும். அவனுக்கு ஒரே ஒரு வழி, இவங்களை பிடிக்கணும்னா இவங்க தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யணும். அவ்வளவுதான். ரெண்டாவது, அந்த பாவத்தை செய்ய வச்சுட்டு குற்ற மனசாட்சி கொடுத்துட்ட உடனே அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு வாலிப பையன் கிட்ட வந்து ஆனா அவ்வளவுதானா, நான் நரகத்துக்கு போறேன். நரகம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமாடா அவனுக்கு? அங்க அக்னி நித்திய காலம் இல்லைண்ணா, ஒரு தவறு செய்துட்டேன், ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். பாருங்க, பிசாசு இப்படிதான் ஆதாம கூட வந்துட்டான். தவறு செய்ய வச்சிட்டோம்னா தவறு செய்யற மட்டும் கூட இருந்தா கில்ட்டி கான்சியஸ் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. இப்போ அதனாலதான் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், தம்பி ஆண்டுகிட்ட அறிக்கிட்டு விட்டு விடு. நீங்க விட்டுட்டு ஆண்டவரே உங்க பலனை கொடுங்க, ஓடணும். ஏன்னா பைபிள் சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கான், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கிற இன்னும் அசுத்தமா இருக்கு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். அதனால நம்ம கடைசி காலத்துல இருக்கிறதுனால ஸ்டில் how can I be sanctified? ஆனா பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பரிசுத்தமா வாழணும்னா வசனத்தை படிக்காம வாழ முடியாது. கண்டிப்பா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, if the Bible is near,
sin will be far. Far. ஆனா பாவம் பைபிள் தூரம் போச்சுன்னா sin will be near. நேர். அப்போ பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா வசனம்தான். வசனத்தை நம்ம எவ்வளவு தூரம் அவர்தான் இந்த வார்த்தையானவர். ஆமென் ஆமென். அந்த வசனம் சுத்திகரிக்குது பாஸ்டர். அவருடைய வசனம் நம்ம உள்ள போக போக வசனம் வந்து வெறும் ஆரோக்கியப்படுத்துறது மாத்திரம் இல்ல. ஏன்னா வசனத்துல ஆரோக்கியம் இருக்குங்க. அதுக்கப்புறமா வசனம் வந்து சுத்திகரிக்குது. வசனம் வந்து நீதிக்கு நேரா நடத்துது, கண்டிக்குது, உணர்த்துது, ஆலோசனை தருது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இத ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா உலகத்திலும் சந்தோஷமா இருக்க முடியும். எந்த டென்ஷனும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். எந்த நேரம் மரணம் ஏற்பட்டாலும் பரதேசிக்குள்ள போயிருவோம். எக்கால சத்தம் கேட்டாலும் மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளும். இதுக்கெல்லாம் இந்த வசனம் தான். அப்போ இன்னைக்கு நீங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்க முடியாதபடிக்கு நிறைய பேரை சாத்தான் கட்டி வச்சிருக்கான். எப்படி கட்டுறான் அப்படின்னா வேலை கொடுத்துறான். வேலை கொடுத்துட்றான், மொபைல் கொடுத்துட்றான், ஃப்ரீயான டைம்ல மொபைல் கொடுத்துட்றான். அப்போ இதுக்குள்ளவே போகக்கூடாது, இதுக்குள்ளவே போகக்கூடாது. நான் வந்து மொபைல் போன் பார்க்க வேணான்னு சொல்ல மாட்டேன். இப்போ சில பேர் வந்து மொபைல்லேயே வந்து வசனங்களை படிச்சுனே இருப்பாங்க. அது வந்து என்கரேஜபிள்னா இல்லை. ஏன் அப்படின்னா இதுதான் பரிசுத்த வேதாகம். இதுல வந்து வேற எந்த அசுத்தம் வந்து இல்லை. ஆனா மொபைல் போன்ல நீ பைபிள படிச்சாலும் நீ இன்டர்நெட்ல படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு தவறான ஒரு படமோ வந்து அதை கரைப்பட்டு உன் மைண்ட் அதுக்கு நேரா போகுது. அது வந்து நீ சில பேர் வந்து இன்டு மார்க்க கூப்பிட்டு வெளியே வந்துட்டா கூட அவங்க சிந்தை வந்து அது என்னவா இருந்திருக்கும். அது ஒரே முறை நிறுத்துறது இல்லை. நீங்க இன்டு மார்க் பண்ண இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இன்னொன்னு வருது. சோ இந்த மாதிரி வந்து சாத்தான் என்ன பண்றான், கண்ணிகளை விதைச்சுனே இருக்கிறான். எவனை எப்படி பிடிக்கலாம். ஏன்னா அவனுக்கு காலம் ரொம்ப சமீபமா தெரியுது. அதனால நம்ம மனுஷருக்கு இருக்கிறாங்க, அவனுக்கு தெரியுது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்துல பிறகு பாத்தீங்கன்னாக்கா யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க அப்படின் போது அன்றியும் அவர் என்னை நோக்கி நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். லிவிங் வாட்டர். நம்ம ஜீவ தண்ணீர் குறித்து பேசும்போது அந்த ஒரு சொட்டு தண்ணி ஜீவ தண்ணீர், ஒரு சொட்டு ஜீவ தண்ணி பட்டாலும் அவன் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். ஆண்டவர் சந்திச்சாருனாக்கா நிச்சயமா அந்த ஜீவத்தண்ணி நம்ம உள்ளத்துல இருந்து பாயுங்க. அது ஒரு என்னுடைய விசுவாசம். ஏன்னா பரிசுத்தாவினர் வரும்போது அந்த ஜீவத்தண்ணீர் அவங்க உள்ளத்துல பப்ளிங் அவங்க ஓடுற அளவுக்கு செய்யறாரு. பிறகு 7ஆம் வசனம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். அப்ப அந்த நித்திய ஜீவன்ல ஆண்டவரோட நித்திய காலமா இருக்கும்போது அவர் அப்பாவா இருப்பாரு, நம்ம பிள்ளைங்களா இருப்போம். ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்றதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு நோக்கம். பிறகு யார் போக மாட்டாங்க அப்படின் போது 8ஆம் வசனத்துல பயப்படுகிறவர்கள். அதனால சில இந்த பயம்ன்றது பிசாசுடைய தந்திரம் பாஸ்டர். கண்டிப்பா. ஏன்னா பைபிள்ல 365 தடவை பயப்படாதே 365 டைம்ஸ் வந்துங்களாம். நான் கூடுகிறேன், நான் 365 இல்ல, நான் சொல்றது 366 லீப் இயரும் சேர்த்து. ஆமென். அதாவது 366 டைம்ஸ் பைபிள்ல நம்ம தேடி பார்த்தோம்னாக்கா do not fear. ஆனா இன்னைக்கு சாட்டன் நிறைய விசுவாசிகளே கூட அது அவனுடைய ஆயுதம், பயத்தை காட்டுறாங்க. அது அவனுடைய ஆயுதம். என்ன நடந்துடுமோ, பயம் வந்து சாத்தானுடைய ஆயுதம். அதுக்கு நிறைய பேர் இடம் கொடுத்துறாங்க. அதை யூஸ் பண்ணி அவன் அது நடக்க வச்சிடறான். யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன்னா அவர் அதை எதிர்பார்த்திருந்தாரு. சோ ஃபியர் வந்து நம்ம எவ்வளவு தூரம் அது நத்திங், நான் தேவ பிள்ளை. அந்த பயம் வரும்போதோ ஒரு நாள் அப்படிதான் பாஸ்டர், எங்க சபையில மீட்டிங் நடக்க போகுது. ஒரு 3 நாள்ல ஒரு குடும்பம், ரொம்ப சபையில வேலை செய்யக்கூடிய குடும்பம், அவங்க திடீர்னு போன் பண்றாங்க, பிரதர் எங்க பேத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டுக்கிறா, ரொம்ப சீரியஸா இருக்கிறா, அந்த குளுக்கோஸ் கூட போட முடியல அப்படின்றாங்க. எனக்கு மனுஷன், ஏன்னா அவங்க பசங்க எல்லாம் சபையில வேலை செய்யக்கூடிய மீட்டிங்க்கு ஒரு தூணா இருக்கக்கூடிய. நான் பார்த்தேன்னு உடனடி ஆவின்னு சொல்றாரு, பயப்படாத சொல்லு, நான் அந்த பிள்ளைய சுகமாக்குறேன், நீ உடனடியா ஜெபம் பண்ணினாரு. சரி ஸ்பீக்கர் போடுங்கன்னு சொல்லி உடனடியா பயப்படாதீங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு, சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும், சுகத்தை கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணி 20 நிமிஷத்துல போன் பண்றாங்க, வெயின் கெட்டிச்சு, குளுக்கோஸ் போட்டு குழந்தை நல்லா இருக்கிறா. சோ அந்த பயம்ன்றது இப்போ நான் அந்த டைம்ல பயப்பட்டு தான் சோர்ந்து போயிட்டு இருப்பேன். கண்டிப்பா. சோ அந்த பயம், அதுக்கு தான் ஆண்டவர் பயப்படுறவங்க அங்க நித்திய ஜீவனுக்கு என்ட்ரி இல்லைன்றாரு. ஆமா. பயம்ன்றது வந்து சாத்தானுடைய ஒரு ஆயுதம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஆண்டவர் இந்த வசனம் என்ற கேடகத்தை தந்திருக்கிறார். டிஃபெண்ட் பண்ணு, பரவாயில்ல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு காரியத்தை குறித்து பயம். என்ன பயம் அப்படின்னாக்கா,
இப்போ ஒன்று சொல்கிறேன், காரில் போகும்போது ஐயோ எதனா வந்து இச்சிருமா அந்த மாதிரி ஒன்று சில பேர் தாட் வேற எங்கன்னா வந்துன்னு இருக்கும். அது வந்து யூ 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 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பயம். ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்க ஃபியூச்சர் குறித்த பயம் சில வாலிப பசங்களுக்கு. என் வாழ்க்கை என்ன ஆகும், இப்போ ஊழியத்துக்கு வான்னு சொன்ன உடனே, இப்போ என்ன ஆண்டு 20 வயசுல அடைக்கும் போது இன்ஜினியரிங் படிச்சுக்கிற பாஸ்டர், எனக்கு ஒரே பயம் என்னன்னா என் ஃபியூச்சர் என்ன ஆகும். அந்த பயத்துல தான் நான் இப்போ பின்வாங்கி போயிட்டேன். ஆனா அதனால நான் ஒரு 3 வருஷம் பெரிய ஒரு நஷ்டத்துக்குள்ள போனாங்க. ஆனா அழுத்தர் உண்மையுள்ளவரா இருந்தால அவர் விடலங்க பாஸ்டர். என் பின்னாலேயே வர்றாரு ஆண்டவர், இல்ல நீ எனக்காக நீ செய்யணும், எனக்காக நீ செய்யணும், அவரை அப்படியே கூட வருவாருங்க. அது வந்து என்னால மறக்க முடியாது. ஏன்னா அவர் அழைப்பு மாறாததுன்னு வேதம் சொல்லுது. அவர் உங்க மேல அழைப்பு இருக்கும் போதோ நம்ம ஆண்டருக்காக பயப்படக்கூடாது. ஃபியூச்சர் குறித்து, ஏன்னா அவருடைய காலங்கள் அவர் கையில இருக்குது. அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வாலிப பசங்க நான் சொல்ற காரணம் என்னன்னா, எதை குறித்தும் பயப்படாதீங்க. காட் இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல். அவர் சித்த இல்லாத ஒரு முடி கூட விழாது. ஸோ பயப்படுறது ஒரு சாத்தானுடைய தந்திரம். அதான் பயப்படுறவங்க வந்து அங்க போறது இல்லைன்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பயத்தை குறித்து நம்ம பேசுறோம். பயம் எதை குறித்தும் பயம். அதாவது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துருக்கும். ஆமா, அதை வந்து இவங்க கேள்வி போட்டோன்னு எனக்கு வந்துருமோ. ஆமா, பயம் என்னத்துக்கு, எதுக்கு? சில பேர் அப்படி பயப்பட்டு வந்திருக்குதுங்க. they gave the room. அவங்க இடம் கொடுத்ததுனால சாத்தான் அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுதுன்னு வைங்க, இவங்க எல்லாம் பிளட் செக்அப் கொடுத்துருப்பாங்க. ஆமா, தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா உடனே இவங்க போய் நின்று பிளட் செக்அப் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. அதாவது நிறைய விஷயம் இருக்கு. ஆண்டவர் தான் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவர், பலன் தருகிறவர். நம்முடைய ஆயுசு அவருக்கு வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட ஆரோக்கியம் வந்து உலகத்துல எதுவுமே இல்லை. எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கூட இந்த சுகர், பிபி அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாய் வந்து நிறைய பேர் ஆட்கொள்வதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பயப்படுகிற விஷயம். ரெண்டாவது சில பேர் எதிர்பார்க்கறாங்க, எங்க அம்மாக்கு இருந்துச்சு எனக்கு வந்துடும், எங்க அப்பாக்கு இருந்துச்சு. ஏன் அதெல்லாம் வந்து மெடிக்கல் டேர்ம்ல வந்து அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒவ்வொருயும் கஸ்டமரா பாக்குறாங்க. அவங்க மூலியமா பிசினஸ் ஆகணும் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு பேஷண்ட் வரணும், ரெகுலரா வரணும், ஒரு நாளைக்கு 20 பேர் வரணும், 30 பேர் வரணும், அந்த ஃபீஸ் அவங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. இது 10 நாளைக்கு சாப்பிட்டு வந்து பாரு, 10 நாள்ல இன்னொரு பில்லு வாங்கிக்கணும், 10 நாள் சாப்பிட்டு வந்து பாரு. அது வந்து அது இன்னைக்கு வந்து அந்த நாட்களில வந்து ரொம்ப உண்மையா இருந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சரியாயிட்டுக்கிற சும்மா வரக்கூடாது. ஆனா இப்போ நெக்ஸ்ட் டேட் கொடுத்து என்னை இப்ப கூப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் கூப்பிட்டு இருக்காங்க, போற சூழ்நிலை. ஏன்னா பயம் கரெக்ட். இத மரண பயம், செத்து போ. நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியம். நீ என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உனக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் முடியும். இல்ல பாஸ்டர், இயேசு ஆண்டவர் மரணத்தையே ஜெயிச்சாரு. அவர் சொல்றாரு, மரணமே உன் கூரேங்க, பாதாளமே உன் ஜெயம். மரணத்தை ஜெயிச்ச ஆண்டவர் உள்ள இருக்கும்போது, கூட இருக்கும்போது எதுக்கு நம்ம பயப்படணும்? இல்லைங்களா? சோ அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள காணப்படும். என்ன நடந்தாலும் ஆண்டு எப்போதாலும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இங்க உயிர் போனா பைபிள்ல சொல்லப்படுகிற ஒரே விஷயம் என்னன்னா, இயேசு சொல்லும் போதே சொல்றாரு, யாருக்கு பயப்படணும்னா, இந்த உலகத்தில் உன் சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவனுக்கு நீ பயப்படாது. ஆமா, உன் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அவருக்கு பயப்படுன்ற. அற்புதமான. கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க, மனுஷனுக்கு பயப்படுறாங்க. மனுஷனுடைய பயம் வந்து கண்ணியை வர வைக்கணும். கண்டிப்பா. அதுதான் லாஸ்ட் டைம் நிகழ்ச்சியில கூட ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம். நீ வந்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு சர்ச்சுக்கு வரும்போது அவர் நான் ஸ்மோக் பண்ணலாமான்னு கேட்டப்போ அதை நான் பகிர்ந்து கொண்டோம். அதாவது அவன் கேக்குறான், நான் ஸ்மோக் பண்ணலாமா? அவன் வந்து சர்ச்சுக்கு வரல. ஃபாதர் அவனை பார்த்து கேக்குறாரு, நீ ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், நான் வந்து சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறேன், என்னால் 20 மினிட்ஸ்க்கு ஒரு சிகரெட் பிடிச்சுன்னு இருக்கணும். நான் சர்ச்சில் வந்து அங்க 40 மினிட்ஸ் 1 hour என்னால உட்காந்து கேட்க முடியல. நான் மாத்திரம் எழுந்து வெளியே வந்தேன் அப்படின்னா எல்லாரும் என்ன பாக்குறாங்க, அதனால நான் வரல அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, நீ சர்ச்சில் வந்து உட்காரு. அப்ப சர்ச்சில் வந்து உட்கார், நான் சிகரெட் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா, புடினாராயிரம், புடி, நீ வந்து சர்ச்சில் உட்காரு அப்படின்னாரு. அவன் கேட்டானா, எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க, இது வரைக்கும் யாருமே சொல்லல அப்படின்றான். அப்போ இவர் கேட்டாரா, ஏன் சர்ச்சில் நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன் சொல்லு அப்படின்னாரா. ஐயோ, அது வந்து ஆண்டவர் இருக்கிற இடம், அவர் சர்ச்சுக்கு வெளியே ஆண்டவர் இல்லைன்னு யோசிக்கிறியா? அவர் எங்கும் இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இருதயம் என்னன்னா, வெறும் சர்ச்சில் மாத்திரம் அவர் இல்ல, அவர் எங்கும். ஒரு வசனம் இருக்கு பிரதர், என்ன பாஸ்டர், என்னன்னா, அதாவது பூமியை வானத்தை அவர் நிரப்புகிறாரு. கண்டிப்பா. அப்போ ஃபுல்லி இஸ் அண்டர் கண்ட்ரோல். எல்லா இடத்துல அவர் கண்ணுக்கு மறைவானது எதுவுமே இல்லைங்களே. இல்ல.
அந்த மாதிரி எங்கேயுமே இருக்கிறார். அதனால நீ யோசிக்காத, சர்ச்சில் மாத்திரம் தான் இருக்கிறாரு, இங்க மட்டும் வந்தா தான் அப்படி பண்ணக்கூடாது, வெளியே போனவொடனே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. அவர் காண்கிறது நீ தான் அந்த ஆலயம், நீ எங்க போனாலும் உன்னை நீ சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை அவர் கொடுத்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்றத அவர் அவருடைய பிரசங்கத்துல போதிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கான்சியஸ் என்னன்னா, இந்த பயம் என்பது நிறைய பேரை ஆட்கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் ஆட்கொண்டு இருக்குது. அப்படி பயப்படுறவங்க உள்ள போக மாட்டாங்க, அந்த நித்தியத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ இத பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த பயத்தை வச்ச, ஏன்னா மீதியான நிறைய காரியம் இருக்குது, அடுத்த எபிசோட்லயே பகிர்ந்து கொள்வோம். ஆனா இந்த பயத்தை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க, நம்ம இந்த எபிசோட். சரி, பயம் என்பது சாத்தானுடைய தந்திரம் நம்ம பார்த்தோம். ஆனா வேத வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. இந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துறார். உன்னதத்திலிருந்து பலன் வரும்போது, நீங்க உன்னதத்திலிருந்து ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்துவீங்க. அப்போ இந்த பயத்தை மேற்கொள்ளனா உங்களுக்கு பலன் தேவை, ஆவிக்குரிய பலன் தேவைன்னா வசனம் தேவை. நீங்க வசனம் எதெல்லாம் ஆண்டு கோட் பண்ணிக்கிறாரு சொல்லுங்க. பயப்படாதே, நாமும் கொடுக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நாமும் தேவன். அப்போ சுச்சுவேஷன் பார்க்காதீங்க. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு படகுல போய் கொண்டிருக்கிறார். 276 பேர் அந்த படகுல இருக்கிறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா புயல், வெளியே பார்த்தா 14 நாளா சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எல்லாருடைய நம்பிக்கை இழந்து போச்சு, எல்லாம் அங்க மரித்து போவோன்ற ஒரு பயத்துல இருக்கலாம். பவுல் எழுந்து சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க யாருக்குமே பிராண சேதம் வராது, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பா நிற்க வேண்டும், நீ போய் அந்த காரியம் நீ சேவை, நீ ரோமாபுரிக்கு போவோன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த ப்ராமிஸோட பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும். நீங்க அப்போஸ்தலர் 27 படிச்சு பாத்தீங்கன்னா 276 பேரும் சேமமாக போய் கரை சேர்ந்தாருன்னு வசனம் சொல்லுங்க. அப்பேற்பட்ட சுச்சுவேஷன், புயல் அடிக்குது, மழை வருது, காத்து அடிக்குது, ஆனா பவுலுக்கு எப்படிங்க தைரியம் வந்துச்சு? 276 பேர் உயிர் காப்பாற்றப்படுன்ற விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா ஃபெய்த். அந்த விசுவாசம் மலைகளை கடுகளுக்கு விசுவாசம் தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். பிரியமானே, உங்களுக்கு பயத்தை மேற்கொள்ளனா ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபெய்த், விசுவாசத்தை பலப்படுத்துங்க. வேத வசனத்தை அதிகமா படிச்சு அதை நீங்க பயாட் பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். தூய ஆவியானவர் உதவி செய்வார். அப்போ பயம் என்பதை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். பயம் என்றது மேற்கொண்டால் தான் நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதியாக அநேக காரியங்கள் இந்த வசனத்தில் உள்ளது. இப்போ ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போக 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 நிறைய காரியங்களை தோண்டி எடுப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் மூலியமாய் ஆவியானவர் நம்மோடு கூட ஏராளமான காரியங்களை இதில் பேசுவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். இதை தொடர்ச்சியாய் அடுத்த பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த பகுதியின் நிறைவிலும் நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராயவும் அறிந்து கொள்ளவும் நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவங்க இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி, ஆண்டவரே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்பதை உணர்ந்து அவர்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். நிரந்தரமான நித்தியத்தை நோக்கி ஓடவும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடி இவர்கள் ஓட கர்த்தர் கிருபை தாரும். அப்படி அதை நோக்கி ஓடக்கூடியவர்களுக்கு உலகத்தில் தேவையான அனைத்தையும் சந்தித்து அவங்களை சமாதானத்தோடு காத்துக்கொண்டு, ஆரோக்கியத்தோடு காத்துக்கொண்டு, இணைப்போடு கூட இந்த உலகத்தில் நடந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்கள் இரக்கத்தின் கரம் அவர்களை மூடி மறைக்கட்டும். எங்களோடு கூட நீர் பேசி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை உங்களுக்கு எதாகிலும் பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டால் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நம்பரும் இந்த இதில் போடப்படுகிறது. அவங்களோட பேசி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.